இந்த உதிக்கும் கீர்த்தகனாகப்பட்டவை என்னை இப்படி துரத்திக் கொண்டு வாரானே, என் கற்ப சூறையாடணும்னு நினைக்கிறானே. இந்த ராஜசபைக்கு வந்தது ஒரு பெண்ணாகப்பட்டவள் ராஜசபைக்கு வந்தது மாபெரும் தவறு. அந்த மடப்பள்ளியிலே ஒரு மடையன் இருப்பான், அவன் தான் உன்னுடைய வார்த்தை கேட்பான். போய்விடு. அரசவைக்கு வந்தோம், ஆனா அங்க இருக்கும் இந்த பச்சை எரிப்பதற்காகாது, ஆஞ்சவர் இருக்கும். அங்க போய் கொண்டுட்டு வர எரிக்கிறதுக்காகும். அதாவது பலாயுதா பச்சை மரமாக ஓட்டுறது சமையல் செய்வதற்காக, காஞ்ச மரம் மாதிரி புளிய மர தோப்பு, அந்த புளிய மர தோப்புக்கு போனா காஞ்ச மரம் இருக்கு. அந்த காஞ்ச மரம் எடுத்துட்டு வந்து சமையல் செய்ய இந்த பச்சை மரம் ஆவாது போல. ஏதாவது ஒரு மடையங்கிட்ட போய் சொல்லுங்கிறாங்க. அந்த மடப்பள்ளியில யாரு இருக்கிறாங்க, கிட்ட போய் நம்ம குறிய சொல்லலாமா? சுவாமி மன்னா மன்னா அந்த கொம்பில்லாத கொடிய போல இத்தனை சித்திரவாதிகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். இத்தனை பேர் ஆதரவாய் இருந்தோம். நான் படும் துன்பத்தை நீங்க பார்க்கலையா? உங்களுக்கு இது கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு மனம்தான் பொறுக்கவில்லையா சாமி? நீ நம்மள பாரு. என் தாய் வீட்டில் இருந்து என்னை கூட்டிக் கொண்டு வரும்போது கண்ணையாக இருந்தவரை நீங்க கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தீங்க. அன்று முதல் இன்று வரை நான் இத்தனை சித்திரவாதிகளை அனுபவிக்கிறேனே, உங்களுக்கு தெரியவில்லையா மன்னா?
யாரால உனக்கு கலக்கம் ஏற்பட்டது? இந்த குடும்ப சண்டான் பாபாவை சண்டான் எத்தகலா பற்றி யார் யாரால பற்றி கண்ணிய கரம் பிடித்து என்ன கூட்டிக் கொண்டு வந்தீங்க. பாவி துரியனால சூதாட்டத்துல என்ன வைத்து பந்தயத்துல தோற்றதுனால என்ன காடுவன கூட்டி சென்றீங்க. அங்க கூட உங்க கூட நான் எந்த ஒரு இழுக்கும் இல்லாம வாழ்ந்து வந்தனே. ஒரு வருட காலம் நான் மறைபொருளா வாழலாம் என்று என்னை கூட்டிக் கொண்டு வந்த வேலையில மகாராணி தாய்க்கு மலர் பறிக்க சென்றேன். கற்பக நந்தவனம். அந்த நந்தவனத்தில பாவி சண்டால கீச்சகனால எனக்கு இழுக்கு வந்து நேர்ந்தது. மகாராணியிடம் முறையிட்டேன். ஆனால் அங்கிருப்பவர்கள் என் பேச்சை கேட்கவில்லை. ராணி தாய் ஆகப்பட்டவர் வேலையே பயிரை மேய்வது போல எனக்கு பதில் உரைத்தார். அரசவைக்கு வந்தேன். கட்டறிந்த நல்லோர் இருக்கிறாங்க, ஒரு மனைவியோடு வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் என்றேன். ஆனால் எவனாவது ஒரு மடையன் இருப்பான். அந்த மடையன் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டாங்களே. எனக்கு யாரும் இல்லாத அனாதையாக சொல்ல வேண்டாம். உன்னுடைய ஆபத்து நான் தீர்க்கிறேன். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா ஒன்று ஊருக்கு மேற்பரவாகை புளியமர தோப்பு வெள்ளமணி மண்டபம் இருக்குது. இரவு நேரத்தில் 8 மணிக்கு மேல அவனை வர சொல்லு. ஆனா வரும் பொழுது வேணி தினமண்டம் வாங்கிட்டு வர சொல்லு. அவனை நான் பார்த்துக்கிறேன். இங்க வெள்ளமணி மண்டபத்துக்கு தோப்புக்கு ஐயா சொல்லு. வேண்டுகிற திருமணம் யாராலும் வாங்கி வர சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். புளியந்தோப்புக்கு வர சொல்ல வேண்டுமா? விரைவில் வர சொல்லு. பார்க்கலாம். எதுக்கு அவசரப்படுறீங்க? எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? நான் காண்பது கனவா? ஐயோ நிஜம் தான். கிள்ளி பாருங்க. என்ன கல்லு அப்படியா தெரியும்? உங்களை கல்லு பார்க்கணும். வலிக்காத போட்டுமா? ஏன்னு மொல்லதான் கல்லு. ஏனுங்க மாமா? ஐயோ ஏனுங்க மாமா? மாமானுக்கு முள்டாடா, மாமானுக்கு கோமடி சாவரமா இருக்குதா? நம்ம 2 பேரும் சேர்த்து பேர். நீ சாவரமா இருக்குதுடா. நான் சாவரமா இருக்குதா? அதனால நீங்கள் என்னைக்கு கூடவே கட்டிச்சாரு. அட இருங்க. ஐயோ இந்த மனுஷனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சொல்லு இன்பத்தை எனக்கும். அதுக்கு ஒரு முறை இருக்குது. அது முறை கண்டு தான் பண்ணுங்க. அது என்ன சொல்லு? காமத்துக்கு கண்ணேரா கோமாளி. கண்ணே தாயும் இல்ல, செத்த நாயும் இல்லடா. அதுக்கு எறும்பிக்கிட்டு போயிருவே இல்லையா? அந்த மாதிரி என்ன சொல்லுதா? அதை கேள்வி பதில். ஏமா அதாவது கற்பக நந்தவனத்து வலையில என்ன துரத்தி கொண்டு வந்தீங்க. அங்க யாராவது பார்த்தா என்ன தவறாக நினைப்பாங்க அல்லவா? அரண்மனைக்கு வந்தீங்க. அங்க இருப்பவங்க யாராவது பார்த்தாங்களோ என்ன இன்னும் தவறா நினைப்பாங்க. அதனால நான் சொல்ற பேச்சு நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் கூடி கழிக்கலாம். என்ன பண்ணலாம்? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம். 2 பேரும் ஏ பொண்டாட்டி எலுக்குடா. சப்போர்ட்டுக்கு வரேன். உனதான் பைபா வேணும்டா, பஸ்ல வருதா ஏறிட்டு போடான்னு சொன்னேன். நானும் ஒரு சப்போர்ட் தான் வேணும். நான் இந்த லாரியா? அதாவது நீங்க எங்க வர வேண்டும் தெரியுமா? ஊருக்கு மேற்கு புறம் புளியந்தோப்பு ஒன்று இருக்கிறது. ஆனா அந்த புளியந்தோப்பிலே வெள்ளமணி மண்டபம் இருக்கிறது. அந்த வெள்ளமணி மண்டபத்தில் இரவு நேரத்தில் ஒரு 8 மணி அளவுல, அதாவது உச்சி பொழுதுல நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? அதாவது நான் எப்படி இருக்கணும், எனக்கு பிடித்த தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா என்ன பிடிக்கும்? குலாப் ஜாம் தான் பிடிக்கும். எல்லா ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். அதுல முந்திரி கேக்குறேன். ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும்னு நல்லா தெரியும். நேத்து வாங்கி கொடுத்தலாம். பாகலடி. அதனால போகலாம். நீங்கள் உணவு பண்டங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா அதை சாப்பிட்டு விட்டு மன்ன நபர் 2 பேரும் சேர்ந்து நல்லா இருக்கலாங்க. நீ 107 ஓம்பி நல்லது. அதனால நீங்க வரீங்களா? முடிச்சு அப்ப அழிஞ்சிட்டு இருக்கிறான். வர்றீங்களான்னு கேக்குறான். பகல் வந்துருச்சு. இப்பதான் சூரியன் கிழக்கு உதிக்கிறான். என்ன உச்சி பொழுதுக்கு வர்றது? ஐயோ நீங்க இறங்குறது குளித்து தலைமுழுகி நல்லா ஜவ்வாதெல்லாம் பூசிக்கிட்டு நீங்க அழகா ஆடி கூட்டிட்டு வந்தீங்கன்னா போதும். ஆத்து தண்ணினா அடிச்சிட்டு போயிடும். இது கிணத்து தண்ணி. சொந்தமா பண்ற கோமாளி. பொழுதாகிறதுக்குள்ள என்ன எவ்வளவு நேரம் ஆகி போயிடும். சரி போ வரேன். நிஜமா வரீங்களா? மிட்டாய் நிஜமா வரீங்களா? மிட்டாய் நீங்க மிட்டாய் வாங்கிட்டு வருவீங்க. இந்த அம்மாளுக்கு குஞ்சு மிட்டாய்னா நல்லா பிடிக்கும். இல்லைங்க கம்மங்கூழு
சரி ஆகட்டும். ஏய், ஒரே அறியும் பொம்பளை சரின்னுட்டா இந்த சூரியனுக்கு எதுக்கடா நம்ம மேல கோபம்? அதானே எதுக்கடா அவனுக்கு கோபம்? பொம்பளை சரின்னு இருந்துட்டா எந்த வீட்லயும் சண்டை வராதுங்க. அட கோபம் என்னடா சந்திரா? என்னடா இந்த கோபம் சந்திரனுக்கு? நம்ம என்னடா பாவம் பண்ணணும்? சந்தன சம்பளம் கொடுத்துருந்தா கோவம் வருமா? எந்த சந்திரன்டா? அதான் பொட்டிக்கார சந்திரன். இல்லடா, இந்த சூரிய பகவானுக்கு அடைய இப்ப பகல சூரிய பகவான் வரலாம், இரவுல சந்திரன் வர்றப்ப 12 மணி நேரத்துக்கு ஊருக்கு மேற்கடை வெள்ளமணி மண்டபத்துக்கு புளியந்தோப்புல வெள்ளமணி மண்டபம் இருக்கு, வெள்ளமணி மண்டபத்துக்கு தனிமையில வாங்க, எனக்கு தேவையான தின்பண்டம் வாங்கிட்டு கட்டிச்சேர இன்னும் பொழுது இறங்கல, அந்த சந்திரனும் வரல, சந்திரனும் எனக்கு பகையாகி விட்டானே, பகையாகி பொறுமை அவசரப்படாத அவசரக்காரனுக்கு ஏறுதுக்கு புண்ணு காக்கி அபமம் வேதம் அபமனுக்குடா. உனக்கு என்னடா தெரியும்? நான் 2 பேரும் தான் பார்ட்னர். நாங்க தானே கடைக்கு போனோம். ஐயா நானு வாங்க போலாம், டைம் ஆகுது. கூட்டி 6 மணிக்கு பிராணி கடைக்கு வர்றாலும் நீ இல்ல. ஏங்க நாங்க உங்க கூட வந்தோம்னா புளிய மரத்துல புளிய பொறிச்சாச்சு நாங்க பொழைச்சிக்குவோம். எது போதான் தெரியும், ஒரு யாரையும் துணி குடிச்சிட்டு போக மாட்டேன், நானே பாத்துக்கிறேன். நீங்களும் போலாம். நம்ம பாட்டியால் போய் பார்த்துக்கலாம் வாடா. இரவு நேரம் வந்து விட்டது, புளியந்தோப்புக்கு வந்துட்டோம். புளியந்தோப்பு ஆமா, வெள்ளமணி மண்டபம் நல்லா ரோட்ல புளி மரத்தை வெட்டி விட்டா இந்த ரோட்ல மட்டும் கோர்ட்ல கேஸ் நடக்குது, இல்லன்னா புளி மரத்துல புடி இருப்பாங்க. புளியந்தோப்பு வெள்ளமணி மண்டபம் வந்துச்சு. ஆமா, எங்க அந்த பொம்பளை காணாமே? பொம்பளை செத்து போயிட்டாங்க. கொஞ்சம் டெப்பான்றா ஏனுங்க மாமா கண்ணுல பாத்துட்டா பாத்துட்டியா? ஆமா ஆமாக்கு இன்னைக்கு குலாபி குலாபினா நைன மாசத்துல எங்க கத்துக்கிட்டா? மோசமான ஆளு பார்த்து வெயிட் ஆகிறான், கம்முன்னு பேசாது. வெயிட்டா இருந்தா என்ன பண்றது, பூசுக்குன்னு காத்து போன பலூன் ஆட்டம் பாத்துக்கலாம் விட. டேய் என்ன கட்டி சேரலாம். ஏங்க தின்பண்டம் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? தின்னதுல இருக்கலாம். அவன் தின்னுபட்டு பிய பேல்றதுல இருக்கிறாங்க. ஏன்னா தின்னு மட்டும் ஒரு கூட பிக்கி பண்ணிட்டு ஆடுறதுக்கு ஒரு கூட 1.5 மக்கரை ஆகும். இவன் தான் அல்றதுக்கு ஆளுங்க. நீ போய் இல்ல நீ கேட்ட வேகமாக தின்பண்டம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன். நீ ஒருத்தி திங்க வாங்குறப்ப அவன் என்ன சொல்றானா, இது ஒருத்திக்கா ஊருக்கு அப்படின்னு கேக்குறான். இல்லைங்க, இன்னைக்கு மட்டுமா நான் திம்பேன், நாளைக்கு வச்சுக்கிட்டு திம்பேன், நாளானைக்கு வச்சுக்கிட்டு திம்பேன். நீ இது முதல்ல தின்னு, அப்புறம் ஆகட்டுங்க. ஊடு உருப்படி இல்லாத நீங்க வாங்கிட்டு வந்த முறுக்கு என்னமோ புழுப்படிக்குது. அது புழுப்படிக்காது, பொழுத்துமா. சரி ஆசையா வாங்கிட்டு இல்ல. ஆமா, கைய கூட தொட்டு பார்க்கலாம். என்னுடைய கையை தொட்டு பாக்குறீங்களா? என்னங்க கையை தொட்டு பாருங்க. ஏன் சுடுதண்ணில் கை விட்டியா? என்னடா கரும்பு சக்கையில சிக்கிற மாதிரி அப்படியே மிஷின்ல சிக்கிற மாதிரி ஆகி போச்சா? எலும்பாத்தான் இருக்கிற சேவேறு கட்டுங்க, சேவேறு கட்டு அப்பதான் இருக்கும். கையா அப்படி இருக்குதுன்னா காலகாலத்துல இப்படி பேசிட்டு இருக்கிற. சரி, எப்படியா சமாளிக்க முடியும் போய் பாரு, இல்லைன்னா முடியலன்னா நானு வாடா வீட்டுக்கு போலான்னு சொல்ற. அது அங்க இல்லைங்க, இங்க ஏங்க காலு அட சொல்லுங்க மச்சான், கால் வேணுமா? ஐயோ எனக்கு காலை வந்து
ఏయ్ అంబేత్ ఆ పొరసంగే తుడుకు సేమ్ కొంచెం కొరిగేస్తున్నాడు తకాన ఉండి పెట్టి அட கட்டவளை ஏங்க பொம்பளை காலில் போய் எங்க கேட்குறீங்க காலை உடச்சு விட்டா நினைச்சுக்கிறா. அட பொண்டாட்டி என் பொண்டாட்டி நேற்று கால் எடுத்து மேலே போட்டு உசுறு போகிற மாதிரி ஆகி போச்சு. உன் குடும்பங்கள் யாரா கேட்டா நான் கூத்தாட விடுறான். அதே மாதிரி நீ உஷாராரு. அடி கையோடு கை சேர்த்து பெஞ்சா வச்சு பண்ணா 10,000 பெட்டி இந்த ஏன்டா கூத்து வச்ச ஏன்டா பெஞ்சா அல்லமேட்டே பூமித்து மாட்டாரு கூத்து ஆடுற வரைக்கும் சாவரே ஆடுறேன் நாங்க ஆடுவோம். நீங்க அந்த பூமித்து மாட்டாரு நடு ரோடு போய் மாட்டாங்க. ஏய் நான் வர்றப்ப ஒரு பொம்பளை இருந்தாலே வழிவிடு. நான் முத அப்புறம் நீ. என்னது நான் தான் முன்னாடி இந்த பொம்பளைய பார்த்தேன். அந்த பொம்பளை இருக்குதான் நின்னோம். ஏ சண்டாளனே ஏ சதிகாரனே கைமத்தியாலே கொண்டு வாங்க. யாருடைய மனைவி பார்த்து யாருக்கு முதல் அனுப்புகிறேன் இரண்டாவது அனுப்புகிறேன் போகிறாய். ஏ குடும்பம் சொல்லவே குடும்பாவியே ஏய் மாட்டாமணி காசு கொடுத்திருக்கிற மாப்பாய் சண்டாளனே மாட்டானுக்கு மாங்கனிக்கு அரிசிக்கு சுவையதிங்கடா. மயில மயில நரகமடா வெடுக்கு புடுங்க வந்திருக்கறடா. யாரிடத்துல ஏய் அவ யாரு? ஏண்டா யாருன்னு கேட்கிறாயா? ஏண்டா எனக்கு தெரிஞ்சு பேசுகிறாயா தெரியாமல் பேசுகிறாயா? ஏய் யாரோட மனைவி யார் ஆசைப்படுவது யாரை சேர்க்கை சேர்வது? ஏய் அவள் என்னுடைய மனைவிடா என்னுடைய மனைவி. உன் பொண்டாட்டியா? இன்னும் சுலபமா போச்சு. ஏ வார்மனடா பொண்டாட்டி போயிட்டு வரேன். உயிர்மான ஆசை இருந்தால் பந்தவரை விட்டு வராதவளை சென்று விடு. ஏய் பறக்கும் பொருட்களை இரியாக்கி அடக்கறாவ யாரமன நாயே. சத்தம் வேலமாக ஓதுனா காசு நினைக்கிறியா? ஏய் இது பணங்காட்டு நரிடா பணங்காட்டு நரி. நெருப்படா சுட்டுடுவே. ஏய் ஆள்கடடா ஆள்கடல். ஏய் உள்ள போச்சு நினைத்தாயா வெட்டுக்கிளை போட்டு வரதுக்கு? ஏய் குடும்பாவியே போக முடியுமா முடியாதா? ஏய் ஏய் நான் ஆசைப்பட்டுட்டேன். அவளை அடையாம விட மாட்டேன். விட முடியுமா முடியாதா? முடியாதடா முடியாது முடியாது முடியாது. அட மல்லுக்கு நீ வாடா.
குஞ்சித்து மேடு சர்ச்சு என்ன நினைத்தான் కండాలి ఈ పందిటానా మీరు కండ వేసిన కూడా ఈ దీంతో వేసిన మీద ఈ ఊరుగా కండ మెత్తమాகும் என்ன சொல்றான் யாரிடத்துல பேசி வந்ததுக்கு மாற்றாந்தோட மாங்கனி பறித்து சாப்பிட்டாலும் ருசியா இருக்குதான் ஏன்டா கெடாதுன்னு சொல்றது கெடுவன் என்ன பத்தி கூறுறான் பாத்தியா இடத்துல சாகவே வந்திருக்கிறார் கொடுமதி உலக போட்டாங்க ஒருத்தவங்கள ஏன்னா மாற்றம் மேல ஆசைப்படுகிறான் ஏய் துத்தி விளையாடி மணி செப்தாடா ஏய் சின்ராஜ் சபை செப்தா மாற்றம் ஆசைப்படுவனுக்கு இதுதான் கெதி சொல்லு கேட்டான் சபை முடிந்தான் செத்துட்டான் அந்த வேலை முடிந்து விட்டது செல்வோம் சேலை காட்டவே அது புரிஞ்சுக்காம அப்புறம் சரி விடு வாங்கலைன்னா விட்டுரு சரி விட்டுரு என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் தீர்த்து விட்டீர்கள். ஆனாலும் நாம் கோரிய பிரகாரம் விடியறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க, என்னுடைய வேலையை நான் பாக்குறேன். பேசியது போலவே என்றுமே யாருக்காவது இடி வருண்டால் நயன பாஷையில் பேசினால் நம்ம 6 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி இங்க நடந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். அவரவர் வேலைகளை அவரவர் பார்க்கலாம். செல்வம் ஆகட்டும். மகாபாரதத்தில் ஒரு கிழக்கதையாக வழங்கக்கூடிய ஈச்சக சம்காரம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இத்துடன் முடிவடைந்தது. எங்களால் முடிந்தவரை எடுத்து வதினோம். எங்களுடைய நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த நாடகத்துக்காக அரும்பாடுபட்ட இன்னும் தர்மகர்த்தா இன்னும் கோயில் பூசாரி தூண்டா மனைவிக்கு துளிட்டு இருந்தாலும் இது மாதிரி நாடகத்தை எல்லாம் கண்ணால பார்க்கணும். நம்முடைய உரிமைக்காரர் செங்கோட்டு ஐயா அவர்கள் விடா முயற்சியோடு நமக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த தர்மகர்த்தா பூசாரி அனைத்து குடும்பங்களும் இந்த காலையுடைய பல்லாண்டு பல்லாண்டு